மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதியார் அவர்களின் பெரும் பொறுப்போடு இந்த ஜனநாயக பேரவையில் எனது கன்னி பேச்சை தொடங்குகிறேன். மக்களின் மனதில் அழகிய தமிழ்மகனாக வீற்றிருக்கும் எங்கள் தளபதியார் பெண்களின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் பீஸ்ட் மோடிற்கே சென்று விடுவார் என்பதற்கான உதாரணம் எங்கள் முதல்வரின் சிங்கப்பெண் திட்டம். பெண்களை சீண்டுபவர்களுக்கு ஒரு வேட்டைக்காரனாகவும் பெண்களை காவலனாகவும் இருக்கும் எங்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் உட்காருங்க 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 எனது மன்மாத நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம். இன்றும் சந்திக்கிற அரசியல் விமர்சகர் பெண்ணிய செயல்பாட்டாளர் திருமதி கவிதா அவர்கள். வணக்கம். வணக்கம். வணக்கம் பிரதர். குறிப்பா நீ சட்டசபையில எப்படி பேச ஆரம்பிங்க எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு சீரியஸான அரசியல் உரையாடல் தான், அதை சீரியஸா கொண்டு போலாம். இத எப்படி தோங்குறதோட எனக்கு ஒரு குழப்பமா இருக்குது. ஏன்னா இன்னைக்கு கவுண்டம்பாளையம் எம்எல்ஏ கனிமொழி அவர்கள் பேசியதை இன்னைக்கு பெரிய பேசும் பொருளாக மாறி இருக்கிறது. சீரியஸ் என்பதை தாண்டி இது ஒரு வேறு விதமாக போய்கொண்டிருக்கிறது. குறிப்பாக முதல்வரை பற்றி சொல்லும் போதெல்லாம் அவருடைய தனித்த படங்களை வைத்து வர்ணித்தார். கடைசியில அவர் போற போக்குள்ள பெண்களுக்கு ஒரு சிக்கல் என்றால் பீஸ்ட் மோடுக்கு செல்லக்கூடிய எங்கள் முதல்வர் விஜயன் சொன்னாரு. கடைசியில சொன்னதே எனக்கு உண்மையிலே இதுவரை இலக்கியத்தில் எப்படி அதுல என்ன அர்த்தத்தில் இருக்கு என்று தெரியவில்லை. மன்மதன் நன்றி என்ற வார்த்தையை கூட முடித்தார். முதற்கட்டமா இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? இந்த நம்ம தமிழ் தாய்க்கு முதல்ல நம்ம மன்னிப்பு கேட்கணும். சாஷ்டாங்கமா 8 கோடி மக்களும் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா இதுல நான் வாக்கு செலுத்தி உங்களை தேர்ந்தெடுக்கல, இல்ல இது உங்க பிரச்சனைன்னு சொல்ல முடியாது. இது தமிழுக்கான பிரச்சனை. ஏற்கனவே தமிழ் தாண்டவம் ஆடிட்டு இருக்கு சட்டசபையில, நம்ம பாத்துட்டு இருக்கோம். இப்போ ஏற்கனவே ஒரு அமைச்சர், நிதி அமைச்சர், அவரு பேசுற தமிழ் எல்லாம் நம்ம பார்த்து சகிப்புத்தன்மை நமக்கு ஓரளவு நிறைய ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது நீங்க சொல்லிட்டாரு, தமிழை விட எனக்கு கிறிஸ்தவம் தான் எனக்கு அன்பு மொழியெல்லாம் சொல்லி கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு தமிழை விட அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வந்து பேசுற அளவுக்கு பிடிச்சிட்டு வந்திருக்கு. அப்ப இவங்க முதல் நன்றின்னு சொல்றதுக்கு மன்மத நன்றின்னு சொல்லிட்டாங்க. எனது மன்மாத நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனது மன்மாத நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனது மன்மாத நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நமக்கு இது விமர்சனமும் பண்ணக்கூடாது, விமர்சனம் பண்ணாம இருக்க முடியாத சிச்சுவேஷன். இவங்களுக்கு சொன்னவங்க என்ன சொல்றாங்கன்னா, அது சபாநாயகர் சொல்லல, அவங்க பேச தமிழ் நமக்கு புரியுதுங்க, நீங்க பேச தமிழ் எல்லாமே எனக்கு புரியுது, ரொம்ப நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்றவங்க சபாநாயகர் நமக்கு கிடைச்சிருக்கிறாரு. அவரும் பாவம் எவ்வளவுதான் குறிப்பா இதை நான் நீக்கிறேன் எவ்வளவு நீக்கினா கடைசியில சட்டமன்றத்துல பேசின பேச்சுக்களே இருக்காது. அந்த அளவுக்கு அவர் எல்லாத்தையும் நீக்கி வச்சிருக்கிறாரு. சோ அவரையும் நம்ம குறை சொல்ல முடியாது. ஒரு நல்ல மனிதர், நல்ல சபாநாயகரா தான் அவரும் நடந்துக்கிறாரு. முடிஞ்ச அளவுக்கு பேசுறாரு. இவங்க வாயில என்னைக்கு தமிழ் வர வாயில வசம் வச்சு தேய்க்கும்னு சொல்லுவாங்க. இங்க இருக்கக்கூடிய 108 பேரோட தமிழும், 108 பேருடைய நடைமுறைகளும், 108 பேருடைய பராக்கிரம வீர தீர செயல்களையும் பார்த்தா தமிழ்நாடே இன்னைக்கு 108ல தான் இருக்கு அப்படின்னு தான் இப்போ ஒருத்தருக்கு நான் கமெண்ட் போட்டுட்டு வந்தேன். ஏன்னா தமிழ்நாடு ஆம்புலன்ஸ்ல இருக்க மாதிரி தான் இன்னைக்கு இருக்குது. இந்த தமிழெல்லாம் கேட்டு ரொம்ப நெஞ்சு ரொம்ப வலிக்குது, ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு. ஏன்னா தமிழே படிக்காதவங்க கூட இன்னைக்கு இங்க நார்த் இந்தியன்ஸ் நிறைய பேர் தமிழ் அவ்வளவா பேசுனது நம்ம நீயா நான நிகழ்ச்சியில கேட்டிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். இவங்க ஒரு சட்டமன்றம், ஒரு மக்களுடைய பிரதிநிதியா போன எம்எல்ஏக்கள் 3 மாசத்துல இவங்க தமிழ் படிச்சிருக்கலாமா, படிச்சிருக்க முடியாதா? எங்க பார்த்து படிக்கிறதுல இவ்வளவு பெரிய தப்பு பண்றாங்க, இவ்வளவு அபத்தமான வார்த்தைகள் போடுறாங்க. நம்ம சாதாரணமா பேசும்போது இந்த லேர்னாக்கு வித்தியாசம் வரல, இல்ல நர்னாக்கு வித்தியாசம் வரலான்னு கூட நமக்கு மனசு ஒரு மாதிரி நம்ம தப்பா பேசிட்டோமே அப்படின்ற மாதிரி ஒரு கஷ்டம் இருக்கும். ஏன்னா தமிழை நம்ம ஒரு அமிர்தத்துக்கு ஈக்குவலா வச்சிருக்கக்கூடிய ஒரு மொழி, தமிழை அவ்வளவு நேசிக்கக்கூடிய ஒரு மொழி, அவ்வளவு அழகான ஒரு மொழி. அதை இன்னைக்கு இவங்கெல்லாம் சீர்கெடுத்துச்சு. மன்மத நன்றி அப்படின்னு கனிமொழி அக்கா கண்டுபிடிச்சிருக்காங்க, தாவேக்கால உள்ள கனிமொழி அக்கா. அதெல்லாம் பாப்போம் போக போக என்னென்ன பேசுறாங்க. இல்ல நான் இது மட்டும் சொல்லல. ஏன்னா நேற்று ஆர்வி உதயகுமார் இருக்காரு இல்லையா, அவர் நீங்க வரிசையா உங்களுடைய பட ப்ரொடியூசருக்கு, நடிச்சவங்களுக்கு, டைரக்டருக்கு இப்படி ஒளிப்பதிவாளருக்கு இப்படி கொடுத்துருக்கீங்க. உச்சபட்சமா இப்ப கோட் படத்தோடைய கல்பாத்தி, அர்ச்சனா கல்பாத்தியும் கொடுத்துருக்கீங்க. நாளைக்கு நம்ம முதல்வர் விஜயின் அன்புக்குரியவராக அன்னி திரிசா மேடம் அவர்களை
எப்போது தமிழ்நாட்டினுடைய துணை முதல்வராக நியமனம் செய்து அறிவிப்பு வெளிவரும் என்று அதிர்ச்சியோடு ஆவலோடும் காத்திருக்கிறது அன்னை தமிழகம். அது ஒரு நக்கல் தோடி ஒரு பக்கம் எடுத்துக்கொண்டாலும் கூட இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அது கூட ஆகிவிடுமோ அப்படிங்கிற கேள்வியோட தொடர்ச்சியாத்தான் நான் பாக்குறேன். அது வந்து கடந்து போக முடியாது. அப்ப அப்படியான சூழல்ல இவங்க இப்படியும் பேசுறாங்க அப்படியும் பேசுறாங்கன்னு சொல்லும் பொழுது எதுவும் நடக்கலாம் இல்லையா? அதனாலதான் இந்த கொஸ்டின் பண்றேன். அதை எப்படி புரிஞ்சுக்கணும்? ஆர்பி உதயகுமார் அரெஸ்ட் பண்ணலையா? இல்ல, அநேகமாக எஃப்ஐஆர் போட்டாங்க. இன்று மாலையோ நாளை காலையோ இருக்கலாம் நினைக்கிறேன். ஓகே, அது எஃப்ஐஆர் போட்டு அரெஸ்ட் பண்ணாம இருந்ததான் ஆச்சரியப்படணும். ரெண்டாவது, அவரு சினிமா துறையில இருந்து வந்திருக்கிறாரு. எல்லாமே அவருடைய நண்பர்களுக்கு அவர் பதவி வழங்கிட்டு இருக்காரு. இது எவ்வளவு பெரிய அபத்தமான விஷயம்ன்றது அவருக்கு புரிஞ்சு பண்றாரா புரியாம பண்றாரான்னு தெரியல. அர்ச்சனா கல்பாத்திக்கு இவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கிறாரு. 10க்கு பாடகர் வேல்முருகனுக்கு வேற கூப்பிட்டு பொறுப்பு கொடுத்திருக்கிறாரு. இது எல்லாமே வந்து அவருடைய ஆஸ்தான கேமராமேன் வந்து ஒரு பொறுப்பு கொடுத்துட்டாரு. ஜனநாயகத்துடைய ப்ரொடியூசருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துட்டாரு. அப்படிங்கும் போது கண்டிப்பா கேள்வி வரதுன்னு உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்க அடுத்த பொறுப்பு கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா? நண்பருக்கு கூட கொடுத்துட்டாரு. மீன்வளத்துறை அமைச்சர் ஆக்கிட்டாரு. பேசல, சட்டசபையிலயும் பேசுற மாதிரி ஒன்றும் தெரியல. பப்ளிக்லயும் பேசல, சட்டசபையில கேமராமேனா இருக்கட்டும், அவருக்கு பதவி கொடுத்ததா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து ஜனநாயகம் ப்ரொடியூசருக்கு பதவி கொடுத்ததா இருக்கட்டும், இல்ல இப்ப கோட் பட தயாரிப்பாளருக்கு பதவி கொடுத்ததா இருக்கட்டும், அப்படின்னா அடுத்தடுத்த கேள்விகள் வரதானே செய்யும். நான் தான் சொன்னேன், அவருடைய நண்பர் ஸ்ரீநாத் வந்து பதவி கொடுத்தாரு, அமைச்சர் பதவி கொடுத்து அழகு பார்த்தாரு. அவர் அமைச்சரவைக்கு வராரா வரலையான்னு கூட தெரியல. அவர் என்ன பேசுறாரு பேசலன்னு கூட தெரியல. ஏன்னா பப்ளிக்லயுமே அவர் எந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்றது கிடையாது. சட்டசபையிலயும் அவர் பேசுற மாதிரி தெரியல. குறிப்பிட்ட ஒரு 5 அமைச்சர்கள் தான் தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. கூட்டணி கட்சிக்காரங்க, அவர் கூட இருக்கக்கூடிய மற்ற கட்சிக்காரங்க இதை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்றதும் புரிய மாட்டேங்குது. ஒரு அரசு பதவி அப்படின்றது மக்களுக்கு தேவையா இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு. அது வந்து சும்மா ஒரு நான்கு வாஸ்தே இல்ல ஒரு பேஷனுக்காக வச்சிருக்கக்கூடிய பதவி கிடையாது. அரசு பதவின்றது ரொம்ப ரொம்ப பொறுப்போடு செயல்பட வேண்டிய ஒரு பதவி. அதை கொண்டு போய் அவருடைய தெரிஞ்சவங்களுக்கு, அது முக்கியமா ஃபுல்லா சினிமா துறையை சார்ந்தவங்களுக்கே கொடுத்துட்டு இருக்காருன்றது ரொம்ப வேதனையா இருக்கு. இப்போ வேல்முருகனுக்கு பதவி கொடுத்திருக்கிறாருங்க. என்ன சொல்றதுன்னு தெரியல. அவர் அதுக்கு முன்ன பின்ன அதுல இருந்திருக்கிறாரா, இல்ல அது சம்பந்தப்பட்டவர் இப்போ ஏதாவது ஒரு பணிகள் செஞ்சிருக்கிறாரா? எதுவுமே இல்ல. அப்போ நீங்க வந்து தமிழ்நாட்டை உங்க இஷ்டத்துக்கு உங்க கையில கிடைச்ச ஒரு பொம்மை மாதிரி நினைச்சு பண்ணிட்டு இருக்கீங்க. இதுல எத்தனை மக்களுடைய எண்ணங்கள், இல்ல வந்து இப்ப பாருங்க, கோவில் நிர்வாகம்ன்றது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். இப்ப தொடர்ந்து கோவில் நிலங்களை பத்தின மோசடி வழக்குகள் நிறைய வந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க வந்து அர்ச்சனா கல்பாத்திக்கு நீங்க வந்து இந்த பதவி நீங்க கொடுக்குறீங்க, அதுல ஒரு பொறுப்பை நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா, நாளைக்கு ஒரு விஷயங்கள், இந்த தவறுகள் நடக்கும் பட்சத்துல நாங்க தமிழ்நாட்டு மக்கள், இது எங்களுடைய சொத்து, எங்களுக்கு உரிமைப்பட்ட சொத்து. அப்ப இதுக்கு பதில் யாரும் சொல்லுவா? நாங்க யார்கிட்ட கேள்வி கேட்கணும்? எங்களோட ஒரு தேவைக்காக நாங்க யார்கிட்ட போய் நிக்கணும் அப்படின்றது ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்க உங்க நண்பர்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுறீங்க. அடுத்த 5 வருஷம் கழிச்சு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. அடுத்த வருஷம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. அப்போ நீங்க வந்து ஏற்கனவே முதலமைச்சர் தன்னுடைய பொறுப்புகள் எல்லாமே தட்டி கழிச்சிருக்கிறாருன்னு வருது. அவர்கிட்ட எந்த பொறுப்பே இல்ல. உள்துறை மிக மிக முக்கியமான ஒரு பொறுப்பு. அந்த உள்துறைன்றது இத வந்து நான் நிர்வகிக்கிறேன், இதுக்கு பொறுப்பு முழுக்க நான் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்லி எடுக்கிறது. அந்த துறைய முதல் முறையா முதலமைச்சர் அது உதறி இருக்காரு. அந்த பொறுப்புல இருந்து அவர் வெளியிட்டாரு அப்படின்னா, அப்ப நீங்க எதுக்கு வந்து டெய்லி அட்டெண்டன்ஸ் போடுறீங்கன்றது ஒரு கேள்வி இருக்குல்ல. மண்டேல இருந்து ஃப்ரைடே வரைக்கும் நான் வருவேன், ஸ்கூல் பையன் மாதிரி நான் வருவேன். இல்ல நான் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி நான் வந்து வர்றேன், மக்கள் என்ன தேர்ந்தெடுத்திருக்காங்க, நான் என்ன எதுன்னு கேட்கறேன், போயிடுறேன். பட் எந்த துறையுமே உங்க கையில இல்லையே. அப்போ உள்துறைன்றது எவ்வளவு மிக மிக முக்கியமான ஒரு பொறுப்பு. அதுல ஒரு தவறு நடந்தா யார்கிட்ட கேள்வி கேட்கணும்? முதலமைச்சர் எப்படி இன்னொருத்தர் கை காட்டி பொறுப்பை தட்டி கழிக்க முடியும்? அப்போ உங்களுக்கு அந்த பொறுப்பை எடுத்துக்கவும் முடியல, அந்த பொறுப்புக்கு பொறுப்பான ஒரு நபர்களை நியமிக்கவும் தெரியல. அப்படின்னா இது வந்து விமர்சனமோ இப்ப நினைப்பாங்க, ஒரு தேர்ட் பார்ட்டி என்ன நினைப்பாங்கன்னா, இவங்க வந்து திமுக ஆதரவாளர்கள், இவங்க எதுவுமே வெறுப்ப கக்குறாங்க. நிஜமா இல்ல. ஒரு சாமானிய மனுஷியா உங்களுக்கு அப்படி தோணலாம். நாங்க ஒத்துக்கிறோம், ஆமாங்க நாங்க திமுக ஆதரவாளர்கள் தான். ஆனா திமுகல இருக்கும் போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொறுப்பை எந்த அளவுக்கு யோசிச்சு கொடுத்தாங்க. அந்த நூலகத்தோட பொறுப்புக்கு சுபவி ஐயா கொடுத்தாங்க, ஒரு பேராசிரியருங்க. அதுக்கு ஈக்குவலா அதுக்கு ரெலவெண்டான ஒரு பர்சனா கொடுத்தாங்க. இன்னைக்கு யார்கிட்ட பொறுப்பு
பேருக்கு யோசிச்சு பாருங்க, எல்லாமே சினிமாத்தனமான சினிமாக்காரங்க கிட்ட நீங்க கொடுத்திருக்கீங்க, எதுவுமே தெரியாதவங்க கிட்ட. கோவில் அறநிலையத்துல சம்பந்தப்பட்டதுதான் இவருக்கு வருது, யாரு வேல்முருகனுக்கும் அதர் ரிலேட்டட் தான் வருது, கோவில் சம்பந்தப்பட்டதுதான் வருது. அர்ச்சனை கல்பாத்திக்கும் அதுதான் கொடுக்குறீங்க. கோவில் சொத்து வந்து என்னங்க அனாமத்து சொத்தா? ரமேஷ் பேசுறாரு, முன்னாடி மாதிரி எங்களுக்கு எல்லாம் வந்து கொள்ளையடிக்க தெரியல. கொள்ளையடிச்சாங்கன்னா நீங்க நிரூபிங்க, நீங்க சட்டப்படி நீங்க வந்து கேஸ போடுங்கன்னு நாங்க சொல்றோம். சும்மா மைக்கு கிடைச்சுன்னு நீங்க வந்து பேசிட்டு இருக்க கூடாது. மைக்கு கிடைச்சிச்சு நாங்க பேசணும், சேகர் பாபுவை நாங்க வந்து கமெண்ட் பண்ணோம், இல்ல சேகர் பாபுவை நீங்க கொள்ளையடிச்சிட்டீங்க வச்சிட்டீங்க, அதுல எங்களுக்கு வந்து திறமை பத்தலைன்னா ஆமாங்க உங்களுக்கு திறமை பத்தல அப்படி நீங்க சொல்றீங்கல்ல, சேகர் பாபு கொள்ளையடிச்சாருன்னு அவர் மேல நீங்க ப்ராப்பரா கேஸ் போடுங்க, இல்ல சேகர் பாபு இவங்க மேல மானநஷ்ட வழக்கு போடணும். இப்ப பழனியில 100 கோடி ரூபாய் சொத்துக்கு வந்து நீங்க வந்து இது பண்ணீங்களே, உங்களாலலாம் வந்து ப்ராப்பரா உங்களுக்கு எல்லாம் திறமை இல்லாதனால உங்க திருட்டுத்தனம் வெளியே, களவாணி தனம் வெளியே வந்துச்சுன்னு நாங்க சொல்லட்டுமா? அப்படி சொல்லட்டுமா? அப்ப உங்களுக்கு எங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? 100 கோடி ரூபாய் சொத்தை 2 கோடி ரூபாய்க்கு முடிச்சீங்க, யாரு முடிச்சா என்ன முடிச்சான்னு தெரியாது. 2 லாயரை நீங்க அரெஸ்ட் பண்ணீங்க, அதுல ஒருத்தர் செத்தே போயிட்டாரு லாக்அப்ல, ஒருத்தரே சீரியஸா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாரு. இது வரைக்கும் அரசு அதை வாய் திறந்து எதுவுமே பேசிக்கவே இல்லை. இதுக்கு நடுவுல திண்டுக்கல்ல ஒரு கோவில்ல வேலை பிரச்சனை நடந்திருக்கு, இதை மாரிதாஸ் வேற அவரு சொல்லியிருக்கிறாரு. அவர் ரொம்ப டீடைல்டா சொல்லியிருக்காரு திண்டுக்கல்ல கோயில்ல நடந்த திருட்டுத்தனத்தை. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல 60 கோடி ரூபாய் சொத்து, அது சிடிஆர் நிர்மல்குமாரோடைய சொந்தக்காரங்க தான் அது பத்திரப்பதிவு பண்ணிருக்காங்க. அப்ப கோவில்கள்ல இவ்வளவு பிரச்சனைகள் நடந்ததுக்கு அப்புறமும் நீங்க தான் தப்புன்னு சட்டசபை, இன்னைக்கு நிஜமா சொல்றேங்க, ரொம்ப வேதனையா இருக்கு. சட்டசபை மாதிரியே நடக்கல. இன்னைக்கும் இல்லாத முன்னாள் முதல்வரை பத்தி நீங்க பேசுறீங்க, உங்களுக்கு என்ன தேவை இருக்காங்க பேசுறதுக்கு? உங்க தமிழ் என்ன தாண்டம் ஆடுதுங்க, நீங்க உள்ள இருந்து ரவுடிசம் பண்றீங்க, நீங்க பக்கா ரவுடிசம் பண்றீங்க. அவர் வந்து மைக் எப்படி பண்றாரு, யாரு நம்ம நிதித்துறை அமைச்சர் மரியா வில்சன், இப்படி தூக்கி கோவத்துல இது பண்றாரு. எல்லாரும் என் தமிழை விட எனக்கு கிறிஸ்துவம் தான் என்ன சொல்லி கொடுத்துருக்கு. அப்ப சரி பாதிரியாரா போக வேண்டியதானே, எதுக்கு அமைச்சரா வந்தீங்க? தமிழ்நாட்டுக்கு எதுக்கு நீங்க அமைச்சரா வந்தீங்கன்றது நான் தமிழச்சியே நான் கேக்குறேங்க, எனக்கு கேக்குறதுக்கு உரிமை இருக்கு. அப்போ எந்த பொறுப்பு எடுத்துக்க மாட்டேன், ஒரு மொழி மேல எனக்கு பற்று இல்ல, மக்கள் மேல பற்று இல்ல, ஒவ்வொரு துறை மேல என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாது, இந்த நாட்டு மேல எனக்கு பற்று இல்ல, இதெல்லாம் எப்படி உருவாக்குனாங்கன்றது ஒரு அக்கறை இல்ல. சும்மா வந்தவங்களும் போனவங்களும் இங்க வந்து உரிமை கொண்டாடுறதுக்கு இது எப்படி விட முடியும்? அர்ச்சனா கல்பாத்தி யாரு? உங்களுக்கு ப்ரொடியூசரா இருக்கலாங்க, உங்க படத்தை எடுத்திருக்கலாம், உங்களுக்கு 100 கோடி 200 கோடி சம்பளம் கொடுத்துருக்கலாம். நாங்க என்ன பாவம் செஞ்சோம்? எங்களுக்கு யாருமே தெரியாதுங்க, அவங்க எங்க மண்ணை சார்ந்தவங்கன்றது எங்களுக்கு தெரியாதுங்க. அவங்க கூட நீங்க எப்படி உட்கார வைப்பீங்க எங்க கோவில் நிர்வாகத்துல? அப்ப பாஜக இது வரைக்கும் என்ன பண்ணிச்சு? கோவில தனியாருக்கு கொடுக்கணும், கோவில இதான் பினான்ஸ் மினிஸ்டர் நிறைய தடவை சொல்லிட்டாங்க நிர்மலா சீதாராமன். பாஜகவுடைய எண்ணமும் அதுதான். இன்னைக்கு நீங்க அயோத்தியில ராமர் கோவில் கட்டிட்டு எத்தனை கோடி ஊழல் நடந்திருக்கு, இது வரைக்கும் நீங்க என்ன பண்ணுனீங்க? இங்க நீங்க நிரூபிக்க பாப்போம். கோவில்ல சிசிடிவில திருட்டுத்தனத்தை காமிக்கிறதுனால ப்ராஸ்பெக்ட் போட்டுதான் இங்க திருடுறீங்களே தவிர வெளியே ஆளு வந்து திருடுறது கிடையாது. அதுவும் நம்ம நிறைய சிசிடிவி வீடியோ பார்த்தாச்சு. உண்டியல உடைச்சு உண்டியல எண்ணும் போது, கோவில் காசை எண்ணும் போது நீங்க அங்க உள்ள சிலைய திருடினவங்களே கிராஸ் பெல்ட் தானே. கர்ப்ப கிரகத்துல மாற்று ஜாதியினரோ வெளியாட்களோ உள்ள போக முடியாது. அப்போ உங்களுக்கு வந்து கோவில் சொத்து மேல உங்களுக்கு ஒரு கண் இருக்கு, அதுக்கு நீங்க என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனை இப்ப நீங்க வந்து விதைய போட்டுட்டு இருக்கீங்க. வேதனையா இருக்கு. ஏன்னா நீ கோவில் சொத்து வந்து கோவிலுக்கு மட்டும் போறது இல்ல, எத்தனையோ பள்ளிக்கூடங்களுக்கு அந்த பணம் முதலீடா போகுது, இல்ல வந்து ஒரு கல்லூரிகளுக்கு போகுது, ஒரு சாதாரண அதை நீங்க ஒரு பெரிய ஒரு பில்டிங்கோட பவுண்டேஷனே அவங்க தகர்த்து. இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். இங்க வந்து பேசக்கூடியவங்களுடைய குரல்களை நீங்க நெருக்கிறீங்க. கேள்வி கேட்டா உங்களுக்கு பிடிக்க மாட்டீங்க, நீங்க கேஸ் போடுறீங்க. அப்ப உங்களுக்கு கேள்வியே கேட்காத ஒரு ஆட்களே நீங்க உங்களை சுத்தி நீங்க உட்கார வச்சு கைத்தட்டல் வாங்கிட்டு இருக்கீங்க. என்ன சொல்றது அப்படின்னு தெரியல. இப்ப இந்த கனிமொழி எம்எல்ஏ கூட பாத்தீங்கன்னா கேக்குதான பேசுறது? கேக்குது பிரதர். ஓகே, இந்த கனிமொழி எம்எல்ஏ கூட பாத்தீங்கன்னா அவங்க பேக்ரவுண்டுமே போலியா டாக்டர் போட்டுதான ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு. அப்புறம் அவங்களுக்கு சோசியக்காரங்கன்ற குற்றச்சாட்டு வந்திருக்கு. இப்ப அவங்க பேசுற தமிழும் சிக்கலையா இருக்கிறது. இதெல்லாம் ஏன் கேக்குறேன்னா, இப்ப திருசாவூருக்கு கூட இருவேறு கருத்து போகுது. ஒண்ணு குறிப்பாக முன்னாள் அமைச்சர் எம்எல்ஏ வந்து சொன்னது, முன்னாள் அமைச்சர் என்ன சொன்னாருன்னா அண்ணி சொல்றாரு. இன்னொன்னு அவங்க கட்சிக்காரங்களே சில பதிவு போட்டிருக்காங்க, இவ்வளவு நாள் அண்ணனை காப்பாத்தி வச்சிருந்த தங்கைக்கு நன்றி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரிலேஷன்ஷிப்ல ஒரு குழப்பம் ஏற்படுது.
இதெல்லாம் எதுக்குன்னா இது வந்து பர்சனலா இருந்தா கூட பொது வெளியில் ஒரு அரசியல் தளத்தை இயங்கவர்களுடைய ரிலேஷன்ஷிப் பற்றி ஒரு கிளாரிட்டி வேணும். அப்பதான் வந்து பொதுமக்கள் விமர்சிக்க மாட்டாங்கன்றது பொதுவான ஒரு நீதி. இதெல்லாம் தாண்டி திரும்ப திரும்ப இந்த கனிமொழி போன்றவங்க ஜோசியம்ன்றாங்க, கல்பாத்தி பொருளா பழைய தயாரிப்பாளர் சொல்றாங்க. இப்ப ஒவ்வொன்றையுமே பாத்தீங்கன்னா ஒரு மர்ம முடிச்சுக்கலாம், ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு கிளாரிட்டி இல்லாத புரிஞ்சுக்கிறது. ஆதவர்ஜுனாவுமே தன்னுடைய பேரு ஆதவர்ஜுனா ரெட்டின்னு அவர் கொடுத்திருந்தாரு. இவங்க கீர்த்தனாவோட பேருமே அவங்களுக்கு நேம் வந்து கீர்த்தனா நாயுடுன்னு நினைக்கிறேன். அவங்க நேம் வந்து கீர்த்தனா நாயுடுன்னு தான் போட்டிருந்தாங்க. இப்பதான் அந்த நேம் அவங்க வந்து ரிமூவ் பண்ணிருக்காங்க, சர்நேம் ரிமூவ் பண்ணிருக்காங்க. அவங்களும் ஆந்திரால தான் ஒர்க் பண்ணிருக்காங்க, ஐபேக்கோட தான் ஒர்க் பண்ணிருக்காங்க போல, சம்திங் ஏதோ இந்த மாதிரி உள்ளதுதான் ஒர்க் பண்ணிருக்காங்க. அப்போ இவங்க எல்லாமே வந்து ஆல்ரெடி ஏதோ ஒரு ஃபார்மேட்ல இருந்து வந்த மாதிரியே தான் ஒரு ஃபீல் ஆகுது. இப்போ இந்த ஜோசியர் இருக்காங்கல்ல, இவங்களுடைய பேச்சுமே பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருந்து தமிழ் மீடியம் படிச்சவங்க ஒரு இங்கிலீஷ் மீடியம் படிச்சவங்களோட தமிழ் கூட இவ்வளவு வேர்ஸ்டாட்லாம் இருக்கவே இருக்காதுங்க, நிச்சயமா இருக்க வாய்ப்பு இல்ல. ரெண்டாவது, நான் அவங்கள விமர்சனம் பண்ணல, அவங்களோட ஒரு வீடியோல என்ன சொல்லிருந்தாங்கன்னா ஜோசியர் மூலமாட்டு கேன்சரை குணப்படுத்தலாம், கேன்சர் போன்ற நோய்களை ஜோசியம் மூலமா குணப்படுத்தலாம்னா அப்ப இவ்வளவு டாக்டர்ஸ் எது இருக்கு? அடையார் கேன்சர் இன்ஸ்டிடியூட் என்னத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் அப்கிரேட் பண்ணிட்டு இருக்காங்களா? மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இதெல்லாம் யாருக்கு வேண்டி வேணும்? எல்லாம் ஜோசியக்காரங்களை போய் பார்த்தாலே சரியாங்களா? அப்ப இந்த அளவுக்கு ஒரு புரிதலே இல்லாம ஒரு ஒரு என்ன சொல்றது, முட்டாள்தனம்னு சொல்றதா இல்ல அதுக்கு வேற ஏதாவது வார்த்தை சொல்றதா, மூட நம்பிக்கை. இந்த மாதிரி ஒரு மூட நம்பிக்கை திணிக்கிற ஒருத்தங்களுக்கு வந்து நீங்க வந்து தமிழ்நாட்டோடைய ஒரு மிக முக்கியமான ஒரு பொறுப்பு கொடுக்குறீங்க, பல லட்சம் மக்களுடைய பிரதிநிதியை நீங்க கொண்டு போய் நீங்க வந்து மேடையில எடுத்துக்கிறீங்கன்னா, இப்போ நான் சொல்றேன், தாவேகா தலைமை மேலேயோ தாவேகால இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மேலேயோ தாவேகா எம்எல்ஏக்கள் மேலேயோ தவறே கிடையாது. இந்த மக்கள் இன்னும் பண்படல, இந்த மக்கள் ஒரு புரிதலே இல்லாம எனக்கான பிரதிநிதி யாருன்னு தெரியாமலே நீங்க வாக்களிச்சிருக்கீங்க. ஒரே ஒரு முகத்துக்காக நீங்க வாக்களிச்சிருக்கீங்க. விஜய் அவர்கள் எல்லா இடத்துலயும் வந்து நிக்க மாட்டாரு. நாங்க ஃபர்ஸ்டே அதுதான் சொல்றோம், விஜய் அவர்கள் அவர் நிக்கிற தொகுதியில நிக்கணும், அது அவருடைய பொறுப்பு, அவர் தான் பாத்துக்கணும். முதலமைச்சர்ன்றது ஒரு பக்குவமும் ஒரு புரிதலும் ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும். எதுவுமே இல்லாத அவர் வந்து எப்படி நாட்டை ஆள முடியும்ன்ற கேள்விதான் எங்களுடைய கேள்வி. ரெண்டாவது, விஜய் அவர்களுக்கும் எனக்கும் வாய்க்கா தகராறு கிடையாது, நானும் அவருடைய ரசிகை தான். ஆனா எனக்கு 3 மணி நேரம் படம் முக்கியமா, எனக்கு 30 வருஷம் வாழ்க்கை முக்கியமா, இல்ல என்னோட அடுத்த சந்ததி முக்கியமான, என்னோட அடுத்த சந்ததிகளும் என்னுடைய வாழ்வாதாரம் தான் எனக்கு முக்கியம். எனக்கு படத்தை பார்த்து எனக்கு ஒண்ணும் ஆக போறது இல்லை. நான் காசு கொடுக்குறேன், நான் படத்தை பாக்குறேன், நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்ல போறேன், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்ல போறேன், அவ்வளவுதான். ஆனா ஜனநாயக படத்துக்கு கவலைப்பட்ட அவருடைய ரசிகர்கள்னா இதுல எத்தனை பேரோட உழைப்பு இருக்கு தெரியுமா? இது எவ்வளவு கஷ்டப்பட்டு இவங்க உருவாக்குறாங்க தெரியுமா? இது எல்லா டேஷ் கதைகள் நமக்கும் தெரியும். ஆனா இந்த நாடு எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தரும் உருவாக்கி வச்சிருக்காங்க. இந்த நாட்டை, இந்த மண்ணை இன்னைக்கு இந்த அளவுக்கு கொண்டுட்டு வந்திருக்காங்கன்னா இதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய அரசியல் இருக்கு. அப்ப அதெல்லாம் நான் கண்டுக்காம நான் ஒரு நடிகர் கையில நான் என் நாட்டை நான் கொடுத்திருக்கிறேன், அவரும் அவருடைய பொறுப்பு தட்டி கழிச்சிருக்கிறாரு. அப்ப இது எவ்வளவு ஒரு பேராபத்துன்னு நீங்க யாருக்கு ஓட்டு போட்டிருக்கீங்க தெரியாது, ஒரு ஜோசியருக்கு ஓட்டு போட்டிருக்கீங்க. தண்ணி தட்டி தேடி வந்த கண்ணுக்குட்டி நான் பாடிட்டு நீங்க ஆடிட்டு இருந்தாரு அவர் ஜெயிச்ச அன்னைக்கு. இங்க எம்எல்ஏ யாரு மந்திரி யாருன்னு இன்ன வரைக்கும் தெரியல. பர்வேஸோடைய தம்பி போய் ஆய்வுக்கு போறாரு. எங்க பர்வேஸ் போலாங்க ஆய்வுக்கு, பர்வேஸோட தம்பி யாருங்க, அவர் எதுக்கு இந்த ஆய்வுக்கு போறாரு? அப்ப தமிழ்நாடு எப்படிப்பட்ட இடத்துல சிக்கல இருக்கு பாருங்க. சிலந்தி வேலை பின்னிட்டு இருக்காங்க இவங்க எல்லாம் சிலந்தி வேலை பின்னிட்டு இருக்காங்க. தமிழே தெரியாதவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து சட்டமன்றத்துல உட்கார்ந்து இருக்காங்க. நான் மொழி பாகுபாடு நான் பார்க்கல, இப்போ நான் சொல்ற மொழி பாகுபாடு பார்க்கல. ஆனா எனக்கான உரிமையை எனக்கு கீழே விழுந்து எனக்கு அடிப்பட்டா ஏன் அம்மாவுக்கும் ஏன் அப்பாவுக்கும் ஏன் அண்ணன் தம்பிக்கு தான் வலிக்கும். அடுத்தவங்க அச்சுச்சோட்டு போயிடுவாங்க. இந்த சென்சிபிளான அந்த ஒரு பாண்டிங் இருக்கலாம். அந்த பாண்டிங் இல்லாதவங்களுக்கு நான் எப்படி நான் என்னோட வலிகளும் வேதனையும் சொல்ல முடியும்? அவங்களுக்கு என்ன புரிய போகுது? இன்னைக்கு நீங்க விசில் அடிச்சு நீங்க கொண்டு உட்கார வச்சீங்க. ஆல்ரெடி கும்மிடி பூண்டியில பல வீடுகளை இடிச்சு விட்டுட்டாங்க. இன்னைக்கு ஆம்பூர்ல 5500 வீடு மக்களை மாத்த சொல்லியிருக்காங்க. சொல்றாங்க 3 நாள் நோட்டீஸ் வந்துச்சு, இப்ப உடனே இங்க போக சொல்றாங்க. நாங்க எங்க போட்டோம்னு கேட்காங்க. ஒருத்தர் 2 இல்ல 5500 பேருங்க. தேனி போடி நாயக்கனூர்ல எல்லாம் ட்ரைப்ஸ் வனவாசி மக்கள் எல்லாம் வந்து காலி பண்ண சொல்லிருக்காங்க, கோர்ட் ஆர்டர்னு சொல்லிட்டு. அந்த மக்கள் எங்க போவாங்க? நீங்க வந்து எவ்வளவு ஒரு தவறான முடிவு எடுத்திருக்கீங்கன்னு அது பாதிக்கப்படும். எனக்கு பாதிப்பு இல்லைங்க, எனக்கு எந்த விதத்திலையும் பாதிப்பு இல்லை, எனக்கு பாதிப்பே கிடையாது. ஆனா இன்னைக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நம்ம குரல் கொடுக்க நீங்க பேசுங்க. நியூஸ்ல வரல, ஒரு லேடி சொல்றாங்க, முஸ்லீம் லேடி சொல்றாங்க, நாங்கெல்லாம் உங்களை தானே அண்ணன் நம்பின்னு கூப்பிட்டோம், எங்க பிரச்சனை நியூஸ்க்கே போகல,
நீங்க எங்களுக்காக பேசுங்க அப்படின்றாங்க. அப்ப அது அவங்களோட வீடியோல தான் இருக்கு. விசிலுக்கு போய் அவங்க ஓட்டு போட்டது. அப்ப இன்னைக்கு உங்களால போக முடியுது, அவங்க எம்எல்ஏ தேடி போக முடியுது. அவங்க எம்எல்ஏ யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? பக்கத்துல இருந்தாலும் கூட தெரியலீங்க. தாவேக்காவோட முக்கியமான நிர்வாகி நம்ம வீட்டு பக்கத்துல இருந்தா கூட நமக்கு தெரியாதுதான். அப்போ உங்க இஷ்டத்துக்கு தாந்தோணித்தனமா எது வேணா பண்ணிக்கலான்ற ஒரு சலுகை தாவேக்காக்கு இருக்கு. புதுசா வந்திருக்கோம், நாங்க யாருக்கு வேணாலும் எந்த பதவி வேணாலும் கொடுப்போம். எல்லா இப்போ விசிகே இருக்கட்டும், கம்யூனிஸ்டா இருக்கட்டும், காங்கிரஸ் இருக்கட்டும், அவங்களுக்கு ஆளுக்கு ஒரு அமைச்சர் பதவி கிடைச்சோன்னே இன்னைக்கு ஆளுக்கு ஒரு அமைச்சர் பதவி கிடைச்சிருக்கு, எங்களுக்கு அது போதும். நாங்க எதை பத்தியும் வாயை திறக்க மாட்டோம். அப்ப இவ்வளவு நாள் இவங்க போராளிகள்னு சொன்னதும் மக்களுக்காக வந்தேன்னு சொன்னதும் இன்னைக்கு எந்த கட்சி மீதும் நம்பிக்கையற்ற தன்மையா ஆயிடுச்சு. அப்ப உங்களுக்குன்னு ஒரு பதவி கிடைக்கிறது வரைக்கும் தான் நீங்க ஒரு கூட்டத்தை உருவாக்குறீங்க, ஒரு மாசம் உருவாக்குறீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கான ஒரு விஷயத்த நீங்க கிரியேட் பண்றீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பதவி கிடைச்சதுக்கு அப்புறம் மக்களாவது மண்ணாவதுன்ட்டு போயிடுவீங்க. பார்ப்போம். இது ஒரு சாதாரண ஒரு வழக்கம் போல் ஒரு அரசியல் நிகழ்வாக, கருத்து விமர்சனமாக சடசல் நடந்த பரவாயில்ல. இதை தாண்டி ஒரு சினிமாத்தனமான பேச்சுக்கள், தமிழை புரிந்து கொள்ளாமல் பேசக்கூடிய பேச்சாவது ஒரு சர்ச்சை. உங்களுடைய விமர்சனங்களை அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டுடன் விவாத சொல்ல அறக்கலர் நேரம் ஒதுக்கி நன்றி.